லோட்டஸ் சீட் வச்சு ஹெல்தியான ரெசிபி எவ்வளவோ பார்த்துருக்கோம். அதில் இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன். இது செய்கிறதுக்கு 1/2 கப் அளவு பச்சை வேர்க்கடலை, முழு கடலையை எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றாமல் 3/4 பாகம் அளவு செவக்க வறுக்கணும். சிம்மில் வச்சு வருங்க. நமக்கு உள்ளேயும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். மேலே உள்ள தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு வறுக்கணும். இப்போ 3/4 பாகம் வறுத்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவு மக்கான், லோட்டஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு, கிட்ஸுக்கு, ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே ஹை ஃபைபர் கொண்டதை நம்ம ஒரு கைப்பிடி அளவு டெய்லி, வீக்லி அந்த மாதிரி பேஸில் எடுக்க ஆரம்பிக்கும் போது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகுது, ஹை ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது, முதுமை தோற்றத்தை தள்ளி போடுது. கிட்ஸுக்கு நல்ல மெமரி பவரையும் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் ஈஸியான ரெசிபிங்க இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு தோல் உடஞ்சி வர அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்தெடுத்து நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக பண்ணிட்டேங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னா எப்போல்லாம் ரெசிபி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சு ஈஸியாக கொடுத்துடலாம். சப்பாத்தியாகவும் செய்யலாம், பணியாரமாகவும் செய்யலாம், தோசையாகவும் செய்யலாம். காரம் பிடிக்கல அப்படின்னா இதை ஸ்வீட்டு கலந்து இனிப்பு பணியாரமாகவும் செய்யலாம், இனிப்பு சப்பாத்தியாகவும் செய்யலாம். அது நம்ம விருப்பம் தான். பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ தாளிப்புக்கு நான் இன்னைக்கு இதை காரமாக செய்ய போகிறேன். அதனால 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஜீரகத்தை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சியை குட்டி குட்டியாக அரிஞ்சுக்கோங்க. இஞ்சி வாயில் கிடைக்க வேணான்னா நீங்கள் அரைச்சும் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனை டாமினேட்டாக இருக்க வேண்டாம். இது கூடவே கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி, நார்மல் ரெட் சில்லியோட விதையை நீக்கிட்டு அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கருவேப்பிலை, இதையும் சேர்த்து வதக்க. நெய்யோட சூட்டுலேயே இது நல்லா பொரிஞ்சிரும். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுவும் கொஞ்சம் ஆறட்டும். ஆற ஸ்டேஜில் இப்போ மாவு பசையறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை அரைச்சி வச்ச மாவு ஆல்ரெடி இருக்குது. இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் 1/4 கப் அளவு கோதுமை மாவு. இது பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோங்க. சப்போஸ் இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவை சேர்த்துக்கோங்க. இது நல்லா இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைனா உப்பு அங்கங்கே திட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ மாவை விட உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் மாவை விட உருளைக்கிழங்கு அதிகமாக போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு சுத்தமாக மாறி போயிடும். தாளிப்பம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இப்போ இதோடு சேர்த்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது மூணுத்தையும் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு வரணும். கரண்டி போட்டு பண்ண முடியலன்னா கை போட்டே பண்ணுங்க. கை போட்டு பண்ணாதான் ரிசல்ட் நல்லாயிருக்கு. நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த உருளைக்கிழங்குல கட்டியே சுத்தமாக இருக்கக்கூடாது. சப்போஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா தண்ணி சேர்க்காமல் இதை அப்படியே சப்பாத்தி மாவாகவும் பிசைஞ்சி அப்படியேவும் செய்யலாம். சப்போஸ் நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் அடை மாதிரி இல்லைனா தோசை மாதிரி செய்யலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சுன்னா தாமரை விதைனுக்கிறனால கொஞ்சம் கொலப்பாக ஆகிடும். அப்புறம் நமக்கு திருப்பி கொள்றதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு கப் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதுலேயே நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன். நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க, திக்காக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா அப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறனால தான் அந்த திக் கன்சிஸ்டன்சி வரும்போதே கரெக்டான ஸ்டேஜில் சேர்த்துடலாம். நம்ம மொத்தமாக ஒரே கப்பையும் ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா அடமாவு பதத்துக்கு வரணுங்க. நமக்கு தோசை மாவு அளவு இல்லை, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கரண்டிலேருந்து விழுறதை பாருங்கள், கொஞ்சம் நின்று அப்படியே கரெக்டாக விழும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் தண்ணி எல்லாத்தையும் அந்த மாவு அப்சர்வ் பண்ணிவிட்டு வெண்பொங்கல் பதம்னு சொல்லுவாங்க. வெண்பொங்கல் எடுத்து போட்டால் எப்படி கரண்டியில் ஒட்டாமல் விழுமோ அதே மாதிரி மாவு பாருங்கள் எடுத்து போட்டோம்னா அழகாக விழும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா மாவு தயாராகிடுச்சு. இப்போ இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு க்ரீன் சட்னியை பார்த்துடலாம் வாங்க. தேங்காய் 1/2 மூடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி, லெமன் பாதி. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்சியில் அரைச்சி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க சட்னி. இந்த சட்னிங்க நீங்கள் சாண்ட்விச் செய்கிற ப்ரெட்டோட சாப்பிட்லாம், சப்பாத்தி உள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது அதுலேயும் சாப்பிட்லாம், எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற எந்த ஐட்டத்தோட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். வாரம் இன்ஸ்டன்ட் சட்னி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த சட்னியும் இந்த பணியாரமும் இந்த சப்பாத்தியும் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ரெசிபி ஸ்நாக்ஸு டெய்லி போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லா ஸ்நாக்ஸையும் ஃபாலோ பண்ணி பசங்களுக்கு ஒன்றையும் ஈஸியாகவும் செஞ்சு கொடுங்க. இப்போ பணியார சட்டியை எடுத்து நெய் ஊற்றிட்டு இந்த பணியார சட்டியில் மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேம் கொடுத்து இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கீழ்ப்பக்கம் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ மேல் பக்கம் நல்லா போட்டோம். தேவைப்பட்டால் நெய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு கொடுக்குறோங்கிறனால நீங்கள் தைரியமாக நெய் சேர்க்கலாம். இதே பெரியவங்களுக்குனா நெய் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஸ்கூல்லேருந்து பசங்க வராங்க, பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லும்போது நல்ல சாப்பாடாக செஞ்சு கொடுத்தோனுங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். லோட்டஸ் சீட் அவ்வளோ ஹெல்த்திக்கு நல்லது. ஒரு 100 கிராம் அந்த அளவுக்கு வாங்கினீங்க அப்படின்னாலே நமக்கு ஒரு 20லேருந்து 30 பணியாரம் கிடைக்கும். குக்கிங் வித்தவுட் ஃபயர் நிறைய ரெசிபிஸ் வச்சுருக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று அப்லோட் பண்ணுறோம். ஸ்கூல் காம்படிஷன் அத்தனைக்கும் இந்த ரெசிபிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரைஸை தட்டி தூக்கிடலாம் இந்த வருஷம், கவலைப்படாதீங்க. அடுத்தது வேர்க்கடலையோட தாமரை விதையோட சுவை ரெண்டும் சேர்ந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்கள் செய்யும் போதே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வாசனை எவ்வளோ தூரத்துக்கு கமன்னு வருது. மாவு அரைக்கும் போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் பசங்களோட அம்மாக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல ரெசிபியை ஷேர் பண்ணேன்னு கண்டிப்பாக அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்கங்க. இப்போது சிம்மில் போட்டு திரும்பவும் இந்த சைடும் நம்ம வேக வைக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க நீங்கள் நல்லா மேலே கிறிஸ்பியாக வரும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் பசங்களுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸும் சரி, அந்த ஸ்மெல்லும் சரி அட்டகாசமாக இருந்துச்சு. பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு நீங்கள் பணியாரமாகவும் பெரியவங்க அடையாகவும் ட்ரை பண்ணலாம். நல்ல செவக்க வந்துருச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குனுங்கிறது. கண்டிப்பாக அந்த சட்னியோட இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கதை சொல்லுங்கள். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு, பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அடை எப்படி செய்யுதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அடைக்கு தோசைக்கல்ல மிதமான சூடு கொடுங்க, ரொம்ப சூடு கொடுத்துறாதீங்க. ரொம்ப சூடு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால மாவை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இது பாருங்க, ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா மாவு நம்ம கரண்டியோடையே வரும். ஸோ அதனால மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் லேசாக தண்ணி செலுத்திங்கன்னா அப்படின்னா பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தோசைக்கல் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். மாவு எடுத்து போட்டு நீங்கள் நல்லா அடை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெய் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெய் சேர்க்காம கூட அப்படியே திருப்பி போடலாம். திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அப்படியே குப்பிளிச்சுக்கிட்டு அழகாக வருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுத்தையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாவு செஞ்சிங்கன்னா போதும், 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணிடலாம். லோட்டஸ் சீடு உடம்புக்கு திரும்ப சொல்கிறேன் அவ்வளோ நல்லது இருக்குது. லேடிஸ்க்கு, எஸ்பெஷலி லேடிஸ்க்கும் கிட்ஸுக்கும் ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு இதை ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு இது 2 ரெசிபி இல்லைனா ஒரு நாளைக்கு பணியாரம், ஒரு நாளைக்கு இந்த அடமாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டும் ட்ரை பண்ணலாம். அதில் நீங்கள் தண்ணிக்கு பார்த்தோன்னா பாகு சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பணியாரமாகவும் செய்யலாம், இனிப்பும் அடையாகவும் செய்யலாம். எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எனது நன்றி.